பாண்டியன் ஸ்டோர்ஸ்ல இன்னைக்கான ப்ரோமோ என்னன்னு பார்க்கலாம். சக்திவேல் வந்து குமார தனியா கூப்பிட்டு, "என்னடா நீனு அரசிய கல்யாணம் பண்ணிட்டு வந்து அவள பழி வாங்குற மாரி ஒரு எண்ணமே இல்ல போல. அவள இந்நாள் வரைக்கும் அவள சும்மாவே விட்டு வச்சிருக்க. அவங்க அப்பாவையும் அவளையும் பழி வாங்குறேன்னு நினைச்சு தானே அவள கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு வந்த. ஆனா நீ பண்ற வேலைய பார்த்தா நீ அதுக்கான வேலைய எதுவும் பண்ற மாரியே தெரியலையே" அப்படின்ற மாரி பேசுறாங்க. அதுக்கப்புறம் அவங்க திடீர்னு அங்க அப்பத்தா வந்துடுறாங்க. அங்க வந்ததுமே அப்படின்ற மாரி பண்றாங்க. அதை கேட்டு வந்து திரும்பி பார்க்குறாங்க. "என்ன அப்பத்தா நீ இங்கே திடீர்னு இவ்வளோ நேரம் எங்கே போயிருந்த? நீ நாங்கள் பேசுனதெல்லாம் கேட்டியா?" அப்படின்னு கேட்குறாங்க. அப்பதான் சொல்கிறாங்க, "நீ பேசுறது சும்மாவே என்னால் கேட்க முடியாது. இதில் வேறு ஒட்டு கேட்குறாங்களா?" அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு அடுத்து சக்திவேல் சொல்கிறாங்க, "நீ இன்னைக்கு நைட் அவளை எப்படியாவது டார்ச்சர் பண்ண" அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. "என்னப்பா நீ வேற அவகிட்ட டார்ச்சர் பண்ணலான்னு போனால் அவள் என்ன தான் டார்ச்சர் பண்ணுறா" அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க நைட்டு போய் டார்ச்சர் பண்ணலான்னு போகிறாங்க. ஆனால் அதுக்கு முன்னாடியே அரசி வந்து அவங்கள ப்ரிப்பேராக வந்திருப்பாங்க. அவனை இன்னைக்கு டார்ச்சர் பண்ணலான்ட்டு. அங்கேருந்து பூந்தொட்டியாலே குமாரோட தலையில அடிச்சு டார்ச்சர் பண்ணுவாங்க. வயித்தாலையும் குத்தி கீழே தள்ளி விடுவாங்க. அங்க கத்துற சத்தம் கேட்குது. அப்புறம் எல்லாரும் வந்து பார்க்குறாங்க, என்ன சத்தம் அப்படின்ட்டு. அப்பதா கிட்ட சொல்கிறாங்க, "என்ன உங்களுக்கெல்லாம் அறிவே இல்லையா? நீங்களும் பெரியவங்க தானே. நாங்கள் தான் சின்ன சின்ன பசங்க ஏதாவது விளையாடிட்டு இருந்திருப்போம். நீங்கள் அது வந்து என்ன சத்தம்னு வந்து கேட்டுட்டு இருப்பீங்களா?" அப்படின்ட்டு கோவமாக சொல்கிறாங்க குமார். அதை கேட்டு சக்திவேல் வந்து சொல்கிறாங்க, "மகனே நீ வீரமாக வெளியே நடிக்கிறது எனக்கு மட்டும்தான் தெரியுது. உள்ள நீ அடி வாங்குறது எனக்கும் தெரியும்" அப்படின்றாங்க. அதை கேட்டு எல்லாருமே அவங்கவுங்க வேலையை பார்க்க போயிடுறாங்க. குமார் ரூமுக்குள்ளே வந்ததுமே, "என்ன அடி வாங்கினது பத்தலையா? அமைதியாக போய் படு" அப்படின்னு சொல்லி அரசி திட்டுறாங்க. அதுக்கப்புறம் அவங்களும் அமைதியாக படுத்துடுறாங்க. அடுத்து வர ப்ரோமோவில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். பாய்.